يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்பித்தல் கற்றலில் பரிசும் தண்டனையும் என்ற தலைப்பில் கலைக்கூடம் தொடர் 35 கூறியவற்றை தாண்டி மேலும் சில தகவல்களை தருவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மற்றும் மாணாக்கருக்கும் பயனளிக்கும் என நான் கருதுகின்றேன். கற்பித்தல் கற்றலின் போது உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் சம்பந்தமாக ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் வெளிவந்த E36 இலக்கமும் 1927 12/21 கொண்ட செயலிழந்த சுற்றுநிருபம் பாடசாலை சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பயனுள்ள தகவல்களை தருகின்றது. அவற்றின் முக்கியமான சில பகுதி இதோ. மாணவரது பாடசாலை வரவை தவிர்க்கத்தக்கதான அல்லது பாடசாலை மட்டில் பெற்றோர் கொண்ட நல்லபிப்பிராயத்தில் பங்கம் விளைவிக்கத்தக்கதான உடல் ரீதியான தண்டனைகளை பாடசாலைகளில் வழங்காதீர்கள். ஆனால் பின்வரும் விடயங்கள் மட்டில் இல்லாதவிடத்து உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குதல் கூடாது. 1. பாரதூரமான தகாத நடத்தை. 2. வேறு தண்டனை வழங்கிய போதும் எப்பெறுபேறுகளையும் பெற இயலாதவாறு தொடர்ந்தும் சோம்பலோடு காலம் கழித்தல், கற்றலின் மட்டில் கவனம் செலுத்தாமை போன்ற பொதுவான விடயங்களுக்காக உடல் ரீதியான தண்டனை அளித்தல் கூடாது. தலைமை ஆசிரியர் மட்டுமே உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குதல் வேண்டும். ஆவண்ணா எனினும் கலவன் பாடசாலைகளில் கற்கும் மாணவிகளுக்கு உதவி ஆசிரியைகள் மட்டுமே உடல் ரீதியான தண்டனைகளை அளித்தல் வேண்டும். ஆண் ஆசிரியர்கள் மாணவிகள் மீது உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குதல் முற்றாகவே தடை செய்யப்பட்டுள்ளது. ஈனா உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதன் பொருட்டு பயன்படுத்தி கொள்ளும் விசேடமான புத்தகத்தில் பிள்ளையால் செய்யப்பட்ட குற்றம் மற்றும் அளிக்கப்பட்ட அடிகளின் எண்ணிக்கை என்பவற்றை குறித்தல் வேண்டும். ஈயன்னா மாணவ மாணவியரது உள்ளங்கைகளில் பிரம்பினால் உடல் ரீதியான தண்டனை அளிக்கப்படல் வேண்டும். அவ்வாறான அடிகளின் எண்ணிக்கை எவ்வாறாயினும் 4க்கு மேற்படாதிருத்தல் வேண்டும். மிகச்சிறிய பாலகருக்கும் நலிவான மெலிந்த உடலுள்ள மாணவ மாணவியருக்கும் உடல் ரீதியான தண்டனைகளை வழங்குதல் கூடாது. மாணவ மாணவியரை ஒருபோதும் கைகளால் தாக்குதல் கூடாது. அவர்களை கட்டி வைத்தல் ஆகாது. 2. பிரம்பை பாடசாலை மேசை மீது வைத்திருத்தல் கூடாது. அது ஆசிரியரது அறையிலேயே வைக்கப்படுவதோடு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தத்தக்கவாறு வெளியே எடுக்கப்படல் வேண்டும். இச்சுற்றறிக்கையானது உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் தொடர்பாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பினும் கூட அதனை முற்றுமுழுதாக தடை செய்து விடவில்லை. மாறாக அதனை அனுமதித்திருப்பதை மேலே கண்ட அதன் சில பகுதிகளில் இருந்து வலையொலி நேயர் விளங்கியிருப்பர். உடல் ரீதியான தண்டனை என்றால் என்ன? அதனை வழங்க அதிகாரமளிக்கப்பட்டவர் யார்?
அதனை நிறைவேற்றும் முறை யாது? உடல் ரீதியான தண்டனைகளை அளிக்கும் போது தவிர்க்கப்பட வேண்டிய உறுப்புகள் யாவை போன்ற விவரங்கள் நுணுக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளமை இச்சுற்றறிக்கையின் சிறப்பம்சமாகும். இவற்றை தாண்டி உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் பிரம்பின் நீளம், பருமன், தண்டனை வழங்குபவர் தனது கையை உயர்த்த வேண்டிய அளவு போன்றவற்றை பற்றியெல்லாம் பாடசாலை சமூகம் காலாகாலமாக உரையாடி வந்துள்ளமை நாம் அறிந்த விடயமாகும். உடல் ரீதியான தண்டனை வழங்குவதன் நோக்கம் மாணவரை நெறிப்படுத்தி சமூகமயமாக்குவது மட்டுமேயாகும். தவிர ஆசிரியர் தனது கோபத்தையோ ஆத்திரத்தையோ தீர்த்து கொள்வதன்று, அல்லது மாணவரின் உடல் உறுப்புகளை செயலிழக்கச் செய்வதும் அன்று என்பதை இச்சுற்று நிருபம் கோடிட்டு காட்டுவதை ஆசிரியர் சமூகம் விளங்கிக் கொள்வது சிரமமான காரியமன்று. எவ்வாறாயினும் இச்சுற்று நிருபம் காலாவதியானதாகும். உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் தொடர்பாக அமுலில் இருக்கும் சுற்றறிக்கை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசுவோம்.